நீதானா? எவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பார்த்திருக்கல்ல நீ. இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்கல்ல, அதை மீறியும் நீ இங்க வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கும். ஏங்க, இந்த தைரியம் யார் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதோ நிக்கிறாங்களே தமிழ் மேடம், இவங்க தான் கொடுத்திருப்பாங்க. நம்மள அங்கேயும் இங்கேயும் அனுப்பி வச்சுட்டு இவளை கூட்டிட்டு வந்து பணிவிட பண்ண வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணா ஜனாமா மனசு மாறிடும் நினைப்பு அதானே? இங்க பார், நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. மரியாதையா சொல்ற, வெளியில போயிடு. போ வெளியில. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நான் அம்மாவை பாத்துக்கிறதுக்கு தான் வந்தேன். எனக்கு வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. வாய மூடு. ஏன் அத்தைய பார்க்க நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ அத்தை கூட இருந்தது என் அத்தைக்கு தெரிஞ்சாலே அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும். அவங்க வாழ்க்கையில அவங்க வெறுக்கிற முத ஆளே நீதான். இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது. போ வெளியில. அண்ணி அண்ணி வேணாம் அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. இதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். யாரு கேட்டீங்க? யாரோ நமக்கு தெரியாம போய் சொல்லுங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. இல்ல தேவையில்லாம நீ உள்ள வராத. அப்படி ஏதாவது வந்த அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றேன், உங்க தங்கச்சி ஃப்ராடு தான். இத்தனை பேர் இந்த வீட்டுல இருக்கும்போது திருட்டுத்தனமா அத்தைய கவனிச்சிருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா இவளை எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. மீனா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்னங்க கேக்குறது? நீங்க தான் இவளை வர சொன்னீங்களா? நீங்க எவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல? சொல்லுங்க, நீங்களா வர சொன்னீங்க? ஆமா, நான் தான் வர சொன்னேன். அவன் மேல எந்த தப்பும் இல்ல.